தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் திருப்பூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் நடத்தியிருந்தாரு. இந்த பிரச்சாரத்துல நெசவாளர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. என்னென்ன வாக்குறுதிகள்னு பார்க்கலாம். நெசவாளர்களின் தயாரிப்புகளை நேரடியாக சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்வதற்காக அரசுக்கு சொந்தமான ஒரு உலகளாவிய இ-காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும். முக்கிய நகரங்களில் வெற்றி விற்பனை நிலையங்கள் அமைக்கப்படும். நிலையற்ற நூல் விலை மற்றும் மின்சார நெருக்கடி சுமையை பகிர்ந்து கொள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு நெசவாளர்கள் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி மூலம் நேரடியாக தமிழக வெற்றிக் கழக அரசு வழங்கும். கைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 500 யூனிட்டாகவும் விசைத்தறிக்கான இலவச மின்சாரம் 1500 யூனிட்டுகளாகவும் உயர்த்தப்படும். நெசவாளர்களின் உற்பத்தி செலவுகளை குறைப்பதற்காக நூல் சாயங்கள் மற்றும் ரசாயனங்கள் ஆகியவற்றுக்கு நமது தமிழக வெற்றிக் கழக அரசால் 50% மானியம் வழங்கப்படும். நமது தமிழக வெற்றிக் கழக அரசில் 10 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடு வழங்கப்படும். நெசவாளர்களின் முதியோர் ஓய்வூதியம் மாதம் 3000 ரூபாயாக உயர்த்தப்படும். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களின் வளர்ச்சிக்காக என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறோம் என்பதை அறிவித்தார். நெருக்கடியில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக 15,000 கோடி ரூபாய் ஃபண்ட் உருவாக்கப்படும். விரிவான ஆய்வுக்கு பிறகு மின் கட்டணத்தை முறைப்படுத்துவோம். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 100% மின்சார வரி விலக்கு பெறும். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் உலகளவில் போட்டி போடுவதை உறுதி செய்வதற்காக அவற்றை நவீனமயமாக்க ஒரு யூனிட்டுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை என்ற அளவில் 35% நேரடி மூலதன மானியத்தை நமது டிவிகே அரசு வழங்கும் என்று அறிவித்தார்.